நார்மலாக ரோட்டில் உட்காந்து பூ விற்கிறவங்கன்னு அடுத்தவங்க சொல்லலாம். ஆனால் உன் பிஸ்னஸை நீ அப்படி பார்க்கணுன்னு அவசியம் என்றைக்குமே கிடையாது. நம்ம பிஸ்னஸை நம்ம எப்படி பார்க்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை. நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப, ஸோ அந்த கோயம்புத்தூர் வந்து ரேஸ் கோர்ஸ் ஏரியா இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்தது. அந்த கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, சரிங்களா? கோயம்புத்தூர் மெயின்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்கு. அங்க காலையில எல்லாருமே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அங்க காலையில எல்லாருமே வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ விற்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல சைட்ல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூ சோர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய பூ அவங்க கிட்ட வரும். அதை வந்து எல்லாத்தாலையுமே வந்து கரெக்டா சேல் பண்ண முடியாது. எப்படிடா இந்த பூவை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற யோசனை அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஏன்னா பூவுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கு, சீக்கிரமா வாடி போயிடும். அதுக்குள்ள கொண்டு போய் நீங்க மார்க்கெட்ல கொடுத்தாதான் அது காசு, இல்லைன்னா அது குப்பை. ஓகே, அப்போ பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா சொன்னாரு, ஃபாரின்ல எல்லாம் பூ கிடைக்கிறதே இல்லையாம்மா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, சிங்கப்பூர்ல வாழை இலை கிடைக்காது தெரியுமா? அங்க நம்ம படத்துல சொன்ன மாதிரி அங்க புஷ்பா பூக்கடைன்னு ஒண்ணு இருக்கு சிங்கப்பூர்ல. நிஜமா அந்த கடை பேர் வந்து புஷ்பா பூக்கடை. சிங்கப்பூர்ல அந்த கடையில வாழை இலை கிடைக்கலன்னா சிங்கப்பூர்ல மேக்சிமம் வாழை இலை கிடைக்காது. அந்த ஒரு கடையில மட்டும் தான் வாழை இலை கிடைக்கும். ஏன்னா அங்க வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆளுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கடையில தான் அது கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் வேற 2-3 இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. கெட்டிங் டு த கான்செப்ட், இந்த பூ வந்து ஃபாரின்ல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூவெல்லாம் ஃபாரின்ல கிடைக்கிறது இல்லையாமா, ஏன்னா அதெல்லாம் நம்ம மண்ணோட பிரீடு, இங்க மட்டும்தான் வளரும், வெளியெல்லாம் வளராது. வளர்ந்தாலும் இங்க இருக்க அந்த ஒரு வாசம் வெளியே இருக்காது, சரியா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வி கெட் இன் டு த சேம் கான்செப்ட் வாட் வி ஸ்டார்ட். ஃபாரின்ல பூவெல்லாம் கிடைக்கிறது இல்லையாமா, அங்கெல்லாம் அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்காமா, மவுஸ் இருக்காமா. நாங்க நடந்து போறப்ப பேசிட்டு இருக்கோம், ஏன்னா எனக்கு ஃபாரின் எக்ஸ்போஷர் இருந்ததுனால நாங்க போறப்ப பேசிட்டு இருந்தோம். என் கூட வந்தவர், இல்ல நானும் இந்த பூ தாங்க பண்ணிட்டு இருக்கேன், நான் இது எங்கேயாவது கொண்டு போய் ஃபாரின்ல சேர்த்துட முடியுமான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இருந்துகிட்டு, சரிங்க நீங்க வேணா பண்ணலாம். இந்த மல்லிகை பூக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் அண்ட் பிரிட்டன் அண்ட் கனடா, இந்த 3 கண்ட்ரில நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அங்கெல்லாம் நம்மளால கொண்டு போய் கொடுக்க முடியுமாங்கன்னு என்கிட்ட மறுபடியும் கேட்டாரு. அதெல்லாம் பண்ண முடியுங்க, ஆனா அதுக்கு ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நாமளே செய்ய வேணாம், அதுக்கு சில ஏஜென்சிஸ், யூஎஸ் பேஸ்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்களை அப்ரோச் பண்ணோம்னா அவங்க நம்மளுக்கான லீகல் ஃபார்மாலிட்டிஸை பண்ணி கொடுப்பாங்க. நாம செய்ய வேண்டியது நாம கரெக்டா இங்க இருந்து பேக் பண்ணி அவங்க சொல்ற குவாலிட்டி கண்ட்ரோலை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த 2 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன வாக்கிங் போறப்ப அவரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் வாக்கிங் போறப்ப வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு அன்னைக்கு ஏதோ ஃபாரின்ல ஏதோ ஏஜென்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டா அவங்க வித்தரலான்னு சொன்னீங்களா, அது என்ன இருந்துச்சு? நான் இது மாதிரி நான் ஆக்சுவலி செக் பண்ணலைங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஏஜென்சியோட டீட்டெயில் எடுத்து நான் அவருக்கு ஷேர் பண்ணேன். அகைன் ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரமோட் த ஏஜென்சி, சரியா? ஸ்டோரி மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2-3 ஏஜென்சியோட டீட்டெயில் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான் கொடுத்தேன், வேற எதுவுமே கொடுக்கல. நெட்ல சர்ச் பண்ணா அது தெரியும், அவருக்கு அது கூட தெரியல. ஸோ ஒரு 2-3 ஏஜென்சியோட டீட்டெயில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் ஆள் அங்க இல்லை, வாக்கிங்க்கு அவர் வரவே இல்லை. 2 மாசம் கழிச்சு இதே மாதிரி வாக்கிங்க்கு அவர் வந்தார். வந்துட்டு சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஜென்சியில நான் பேசினேன், அவங்க என்னென்னமோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் அது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருந்தாரு, நான் அவர்கிட்ட அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன். எனக்கு படிக்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன், அவர் எல்லாத்தையுமே படிச்சு சொன்னாரு. அதில் நாங்கள் என்னமோ கையெழுத்தெல்லாம் போடணும், ஏதோ லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாரு, அதெல்லாம் அவரே எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இங்க எனக்கு தெரிஞ்ச வக்கீலே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நாங்கள் அதை எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணோம். இன்னைக்கு யூஎஸ் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணது யூஎஸ்ல, கனடாக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறைய கண்ட்ரிக்கு சேல் பண்றாரு. ஸோ யூஎஸ்ல எனக்கு அக்ரிமெண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு சார், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லாட் அனுப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது. நார்மலாக ரோட்டில் உட்காந்து பூ விற்கிறவங்கன்னு அடுத்தவங்க சொல்லலாம், ஆனால் உன் பிஸ்னஸை நீ அப்படி பார்க்கணும்னு அவசியம் என்றைக்குமே கிடையாது. நம்ம பிஸ்னஸை நம்ம எப்படி பார்க்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை.